ஜோதிடம் உண்மையா? ஜோசியம் நான் பார்க்கலாமா? மிகப்பெரிய கேள்வி. ஆயிரம் பேருக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. முதல்ல இந்த ஜாதகம் ஜோசியம் உண்மையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஜோசியம் ஜாதகம்னா என்ன ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இது உங்களுக்கு ஒரே வரியில் பதில் சொல்லணும்னா, இது உண்மைன்னு சொல்லலாம், பொய்ன்னு சொல்லலாம். என்ன குருஜி இப்படி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? அதாவது ஒரு மனிதன் கர்ம வினையோட இருக்கும் பொழுது, கர்ம வினையினால் அவனுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கும்போது ஜோதிடம் கட்டாயம் வேலை செய்யும். இது பாயிண்ட் நம்பர் 1. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கர்ம வினையிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருக்கிறானோ, இப்போ ஜோசியம் வேலை செய்யாது. அப்போது அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், கர்ம வினைனா என்ன? கர்ம வினைனா ஒன்றுமே இல்லை, உங்களுடைய கடந்த காலம், அதாவது முற்பிறவியிலிருந்து நாம் செய்து வந்திருக்கிறது எல்லாமே உள்ளுக்குள்ளே பதிவுகளாக உட்கார்ந்து கொண்டிருக்குது. பெரிய சப்ஜெக்ட் அது. அதுக்கப்புறம் இப்பிறவியில் நடந்து கொண்டு இருக்கிறோம் இந்த செயல்லையும் இந்த பதிவுகள் எல்லாம் உள்ளே போய் உட்காரும். ஸோ இது எல்லாம் உள்ளுக்குள்ளே அந்த கர்ம வினையாக பதிவாகி இருக்கும் பொழுது அதுபடி தான் நடக்கும். ஸோ அதைத்தான் ஜாதகத்தில் ஜோசியத்தில் அவங்க கணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குழந்தை இத்தனை வருடமாக அதனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பதிவாயிருக்கும். இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுவீங்கப்பா அப்படின்னு கேட்டால் தெளிவாக சொல்லலாம். தமிழ்நாட்டில் பிறந்திருந்தீங்கன்னா காலையில் இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி, சப்பாத்தி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க. இது எப்படி என்னால் சொல்ல முடியுது? இது எப்படி? இது ஒன்றும் பெரிய கம்ப சுத்துற வேலை இல்லை. ஏன்னா இத்தனை வருடங்களாக நீங்கள் அதைத்தான் உண்டு வந்திருக்கிறீங்க, இதைத்தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலை, இதெல்லாம் ஒரு ரசனை, இது எல்லாமே உள்ளுக்குள்ளே பதிவுகளாக போய் உட்கார்ந்துருக்குது. இதைத்தான் கர்ம வினைன்னு சொல்கிறோம். இதே ஒரு ஆப்பிரிக்காவில் பிறந்த புள்ள என்ன சாப்பிடுன்னு கேட்டால் அது இட்லி, பொங்கல், வடை, பூரி, சப்பாத்தி சாப்பிடாதுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வேறு மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளுக்குள்ளே பதிவாகி இருக்குது. இது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த மாதிரி நிறைய விருப்பு வெறுப்புகள் பூர்வ ஜென்மத்திலிருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் உள்ளே போய் உட்காந்து ஒரு கார்மிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு இது உருவாயிடுச்சுன்னு சொன்னால், இதில் இருக்கும் பொழுது இந்த ஜாதகம் ஜோசியம் வேலை செய்யும். இந்த ஜோசியம்ங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பிறந்த நேரத்தில் வச்சு அந்த நேரத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள், அதாவது நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிர்வு இருக்குங்க. அந்த அதிர்வு எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு பதிவுகளாக போய் உட்காருது. அது எப்படி உட்காரும்னா உங்களுடைய கர்ம வினைப்படி தான் அது உட்காரும். ஸோ இதன் அடிப்படையில் தான் அந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கணித்து அதிலிருந்து ஜாதகத்தை கணிக்கிறாங்க. ஸோ ஒரு மனிதன் அந்த கர்ம வினையோடு வரும் பொழுது அந்த ஜாதகம் ஜோசியம் வேலை செய்யும். சரி, இந்த கர்ம வினையை ஒருத்தன் கரைச்சிட்டான் அப்படின்னா, அந்த கர்ம வினை எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ எனக்கு கர்மாவே இல்லை அப்படின்னா ஜாதகம் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் உங்களை கணிக்கவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த திசையில் வேணாலும் நீங்கள் திரும்பலாம், நீங்கள் எப்படி வேணால் இருக்க முடியும். அந்த கட்டத்துக்கு ஒரு மனிதன் வந்து விட்டால் அவனை எந்த ஜாதகமும் ஜோசியமும் எந்த நவ கிரகமும் ஒன்றும் செய்யாது. இதுதான் உண்மை. இப்போது விதியை மதியால் வெல்ல முடியுமா இல்லை வெல்ல முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். கர்ம வினை இருந்தால் ஜாதகம் வேலை செய்யும், விதியை வெல்ல முடியாது. ஜாதகம் கர்ம வினையிலிருந்து விடுபட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாதகமும் வேலை செய்யாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ கர்மாவை கரைச்சிக்கிட்டே போனீங்கன்னா இதிலிருந்து விடுபட்டுருவீங்க. அது வரைக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்குறது நல்லது. பட்டு இதில் 2 சேலஞ்ச் இருக்குது. ஒன்று, உங்களை ஜாதகத்தை சரியாக கணிச்சிருக்கணும். ரெண்டாவது, பார்க்கக்கூடிய ஆள் தெளிவாக இருக்க வேண்டும். இது 2ம் ரொம்ப முக்கியம். இது 2ம் சரியாக இருக்கிற பட்சத்தில் கர்ம வினை இருந்தால் ஜாதகம் வேலை செய்யும்.